அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நம்ம தமிழக அரசுங்க ஒரு கேவலமான, மட்டமான ஒரு செயலை பண்ணியிருக்காங்க. சென்னை வில்லிவாக்கம் அன்னை சத்யா நகரில் உள்ள பொதுமக்களோட வீடுகளை கிட்டத்தட்ட 25 வீடுகளை ஜேசிபி விட்டு இடித்து தரமட்டமாக்கியிருக்காங்க. நான் இல்லை நேரத்தை என் வீடு பூட்டு உடச்சி என் வீட்டு இப்படி உடச்சி வச்சுக்கிறேன். அப்போ எவ்வளோ வயிறு எனக்கு சொல்லுங்கள். நைட்டு மகளே எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ 3 நாள் இடிச்சிட்டு ரோட்டில் உட்காந்துக்கிறேன் சோறு தண்ணி இல்லாமல். அப்போ நான் எவ்வளோ வேணும் பட்டணும். எதுக்கு இடிச்சிங்கன்னு கேட்டால், நீங்கள் புறம்போக்கில் இருக்கீங்க, பட்டா இல்லை அப்படின்னு சொல்லி காரணம். ஓகே, அக்செப்டட். ஆனால் அவங்க 10லேருந்து 20 வருஷம் அந்த இடத்துல தங்கியிருக்காங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் வீட்டு வரி, ஈபி, வாட்ரு, இந்த மாதிரி டேக்ஸ் மொத்தமும் உங்களுக்கு கட்டியிருக்காங்க. புறம்போக்கில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடு கட்ட அனுமதிச்சிருக்கக்கூடாது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த வரிகளை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடாது, அது ஒன்று. ஓகே. அப்புறம் அவங்க வாழ்ந்து வந்த வீட்டை அவங்க அனுமதி இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காக கொடுக்கறதுக்காக அந்த வீட்டை இடிக்கக்கூடாது, அது ஒன்று. அந்த பொதுமக்களுக்கு முன்னேற்பாடுகள் பண்ணாமல் அந்த பொதுமக்களை காயப்படுத்துனீங்கல்ல, அதுதான் மிகப்பெரிய தவறு. இப்போ அந்த பொதுமக்கள் எங்கே போவாங்க? நடு ரோட்டில் நிற்கிறாங்க. உங்களால ஓட்டு போடும்போது நிரந்தர பட்டா தரேன், நிரந்தர குடியிருப்பு கட்டித்தரேன் எல்லாம் சொல்லி கேட்டீங்கல்ல, இன்னைக்கு ஏன் அந்த பொதுமக்களுக்கு கொடுக்கல? இன்னைக்கு அவங்க தெருவில் நிற்கிறாங்க உங்களால. நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுமக்களே, இவங்க யாரையும் நம்பாதீங்க. தளபதி வருவார், தளபதியை நம்புங்க, தளபதிக்காக ஓட்டு போடுங்க. அவர் நம்மளை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பார். தைரியமாக இருங்க. இந்த 2-3 மாதம்தான். தளபதி ஆட்சி வரட்டும், எல்லாம் மாறும். நன்றி.